ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். கொஞ்சம் குரல் வேறு மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி என்ன இருக்குதுன்னே தெரியல, சளி பிடிச்சிருது. இப்போ பனி நேரம் இல்லையா, சளி பிடிச்சி நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நேத்தி பாட்டில் நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பானெக் டிசைன் மட்டும் பார்த்தோம். அந்த பானெக்லேயே கொஞ்சம் பூ, ஒரு துணியிலேயே பூ மாதிரி செஞ்சு அந்த கிளாத்தில் பூ செஞ்சு அந்த லேஸ் வச்சு ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்காக தான் அது இப்போ எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா தான் ஃபுல்லாக புரியும். இங்கிட்ட அங்கிட்டு ரெண்டு பக்கமுமே 2.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு இந்த மாதிரி நம்ம முக்கோண ஷேப்பில் மடித்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பூக்கு எப்படியும் ஒரு 10-15 ஒரு 12 பூக்கிட்ட தேவைப்படும். முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அன்னன்னைக்கு நான் என்னென்ன ப்ளவுஸ் தைக்கிறேன் அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ப்ளவுஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, எல்லாத்தையுமே முக்கோண ஷேப்பில் வெட்டிக்கிடாச்சு. இப்போ பிசுறு இல்லாமல் எல்லாத்தையுமே ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் ஜாஸ்மின் துணியில் தான் பண்ணேன். காட்டன் துணியில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துணியில் கிளாத்தில் பூ செஞ்சு எப்படி செய்யலாம்னு ஒரு ஊசி நூல் எடுத்து நம்ம கிளாத் வெட்டி வச்சுருக்கிறத நல்லா மடித்து எப்படி ஒரு 3 மடிப்பு மடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த முக்கோணத்தை மடித்து ஊசியில் நூல் கோர்த்து அந்த இதில் இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோர்த்துருங்க. பூ வரிசையாக கோர்த்துட்டிங்கனால அதை இருக்கிறப்போ ஒரு பூ மாதிரி ரவுண்டாக வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி மடிக்கிறேன்றதை. பொறுமையாக பாருங்கள். வேணும் ஸ்லோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பூ எப்படி வருது பாருங்கள். இதுக்குன்னு தனியாக வாங்கி வைக்கிறத விட அதே கிளாத்தில் இல்லை சாரியில் உள்ள வேறு டிஃப்ரெண்ட்டான கிளாத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். ப்ளூ மேக் பண்ணிவிட்டு கடைசியில் நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அழகாக இருக்கும். நடுவில் ஒரு ஸ்டோன் இதை மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோஸில் காட்டல, பட் ஆனால் நான் ஃபைனலாக நான் ஸ்டோன் வச்சேன். ப்ளவுஸ் நல்லாவே இருந்துச்சு பார்க்க. பூ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சிம்பிளாக சூப்பராக ஒரு கிளாத்தில் ஒரு பூ மாதிரி மேக் பண்ணியாச்சு. அந்த பான் நெக்குக்கு நடுவில் அதை வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் ரெடி பண்ணேன். சுற்றி லேஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? எப்படி லேஸ் கொடுக்குறேன்றது பாருங்கள். நார்மலாக அதை சுற்றி லேஸ் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சர்க்கிளில் இந்த சைடு சி சர்க்கிள் மாதிரி அந்த சைடு சி சர்க்கிள் மாதிரி கொடுத்து லேஸ் கொடுத்தேன். பேக் பார்ட் அழகாக வந்துருந்துச்சு. முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோவையும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அழகாக 2 பக்கமும் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நீட்டாக வரும். திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா எப்பயுமே சுற்றி பார்டர் வைக்கிறத காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன். மாடலும் சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ, அந்த என்கேஜ்மெண்ட் சாரீக்கு ப்ளவுஸே எல்லாமே என்கேஜ்மெண்ட் சாரீக்குரிய ப்ளவுஸ்லாம் நமக்கு இப்போ கண்டிப்பாக சேர போகிறதில்ல. மேரேஜ் ஆகி 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இப்போ அந்த சாரீ கட்ட ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணேன். அந்த பார்டரில் வர்ற கலரு ஜாஸ்மின் துணி எடுத்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். அங்கே பாருங்கள், அந்த பூ அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஒரு தையல் ஊசி வச்சு நல்லா கோர்த்துருங்க. சில பேர் கம் வச்சு பசை வச்சு ஒட்டினாலும் அது அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. ஊசி நூல் வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த பூ அழகாக ஸ்டிஃபாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸை எந்த அளவுக்கு ஈஸியான முறையில் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் என்னோடய பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன். போய் வாட்ச் பண்ணுங்கள். சிங்கிளாக கொடுக்காம அதுவே டபுள் லேஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் அப்படியே டபுள் லேஸ் கொடுத்தேன். நான் தைக்கும்போது எனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதுக்கு தக்கன நானும் அதே மாதிரி மாடலாக கொடுத்துருவேன்.
அந்த பெண்டிங்லாம் அழகாக 2 தடவை கொடுத்தப்ப நல்லா இருந்துச்சு. சிங்கிளாக இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் டபுளாக கொடுத்தப்ப இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. இதுவே சாரீ கலரில் வேறு கலரில் ப்ளவுஸ்க்கு அந்த பூ வச்சுருந்தீங்கனாலும் இன்னும் எடுப்பாக அழகாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் சாரீஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. டபுள் ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே லேஸ் ஃபுல்லாக பேக் பார்ட்டு சூப்பராக அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பார்ட்டு நம்ம முன்பக்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்றதை பாருங்கள். லேஸ்க்கு வந்து அழகாக பட்டி வந்து நான் எப்பயுமே முன்பக்கம் பின்பக்கம் தச்சுட்டு முன்பக்கத்தை அந்த பின்பக்கம் மேலே நல்ல பக்கம் பொருந்துற மாதிரி வச்சு பார்ப்பேன். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக பட்டி வேணுமோ அதை எவ்வளோ இன்ச்சுன்னு சொல்லி டேப்பில் அளந்து அதை தான் நான் கரெக்டாக பட்டி பீஸில் அளந்து கட் பண்ணி எடுப்பேன். அப்போனா தான் உங்களுக்கு வந்து பட்டி வந்து பர்ஃபெக்டாக வரும். முன்பக்கம் பின்பக்கமும் கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் பிசுறு இல்லாமல் சூப்பராக வரும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 3 டாட் எப்படி பிடிக்கிறது, எவ்வளோ சிம்பிளாக பிடிக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி மெத்தடு தான், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஊக்பட்டியுமே சிம்பிளாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். இந்த பக்கம் அந்த பக்கம் வைங்க அப்படிலாம் குழப்பமே வேண்டாம். நம்ம வந்து கழுத்து பகுதி தச்சிட்டதுனால அந்த பிசுறு இல்லாமல் கரெக்டாக கழுத்து சேஃபுக்கு தகுந்த மாதிரி நான் மடித்து விட்றேன். வீ நெக் வச்சுருக்கேன், அதனால் அதை மட்டும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து விட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. வீ பட்டி தான் வச்சேன். ஊக்கு வேணாம், வீ பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். கொஞ்சம் அவசரமாக தைச்சதுனால அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக தைச்சேன். எல்லாருக்கும் தைப்போம், மற்ற நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, டைம் இருக்காது. அந்த வேகத்தில் வச்சதுனால ஊக்கு வைக்க எனக்கு நேரம் இல்லை. அதனால் வீ பட்டி வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஊக்கு வச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கைப்பகுதியை ஜாயின் பண்ணுவேன். கை வந்து நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நல்ல பக்கத்து இருக்கிறதுல குடஞ்சி எடுக்கணும். சில பேர் கொஞ்சம் சதை இருக்கும், வெயிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா குடஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக அழகாக இருக்கும், சுருக்கங்கள் வராது கையில். அதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே கையை வந்து சென்டரில் இருந்து இந்த குடஞ்சி எடுக்கிறது தெரியல அப்படின்னா என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். கையை எவ்வளோ அழகாக குடஞ்சி எடுத்து எத்தனை கரெக்டாக இன்ச்சில் எடுக்கலாம். ஒரு சின்ன எஸ் ஷேஃபில் கட் பண்ணால் போதும். 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்ற அளவெல்லாம் வேண்டாம். சின்ன எஸ் ஷேஃபில் லைட்டாக குடஞ்சி கட் பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஆள் வெயிட்டாக இருக்காங்க, சதையோடு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் முன்பக்க பாட்லேயும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சிட்டு கைப்பகுதியும் லைட்டாக குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சதை வந்து பர்ஃபெக்டாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அழகாக கைப்பாட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சென்டர்லேருந்து நேராக ஒரு ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சைடில் வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. மேற்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு 2யுமே வச்சு மடித்து அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால் மேற்பகுதியை மட்டும் கட் பண்ணி அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கீழ்ப்பகுதியை அப்படியே மடித்து அடிங்க. பிசுறு எதுவும் வராமையும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் ரொம்ப தெளிவாக ஸ்லோவாக போடுறேன். ஒரு 4 நாள் 5 நாளில் ஒரு ப்ளவுஸை உங்களால் பழக முடியும் கண்டிப்பாக. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தைக்க தெரியும், ஆனால் ப்ளவுஸ் வந்து கரெக்டான பர்ஃபெக்டில் வரமாட்டேங்குது, எனக்கு கவலை இருக்கா, கண்டிப்பாக இன்னைக்கு நான் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி போட போகிற வீடியோஸ் உங்களுக்காக தான். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ப்ளவுஸை தச்சு முடிக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் அழகாக தச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.